பரலோகத்திலிருந்து கர்த்தருடைய தூதனின் 7ஆம் எக்கால சத்தம். ஆண்டவரும் சர்வவல்லமுள்ள நம்முடைய பிதாவுமாகிய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினால் அழைக்கப்பட்டவர்கள் மகிமையின் கிறிஸ்துவுக்குள் பரிபூரணத்துவத்தை அடையும்படி கர்த்தராகிய கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்ட உங்களை கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்ணும்படியாக சர்வவல்லமுள்ள கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் ஆதி அப்போஸ்தல உபதேசமாகிய மகிமையின் கிறிஸ்துவின் சித்தத்தை கேட்கும்படி உன்னதத்திலிருந்து அனுப்பப்பட்டு கர்த்தராகிய கிறிஸ்துவனிடத்தில் கிருபையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் பெற்றுக்கொண்ட அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தராகிய கிறிஸ்துவோடு கூட ஒப்புரவாகும்படி உங்களை அழைக்கின்றேன். நான் கர்த்தராகிய கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாயிருங்கள். ஆம், நீங்களும் என்னை போல வார்த்தையும் சர்வவல்லமுள்ள மகிமையின் கர்த்தருமாகிய கிறிஸ்துவுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தால் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு நித்தியமாக வார்த்தையாயிருக்கின்றார். என்றும் நாங்கள் கர்த்தராகிய வார்த்தையின் சித்தத்திற்கு சத்தமாயிருக்கின்றோம். விசுவாசத்தால் நீங்கள் கர்த்தருக்கு பிறந்திருந்தால் கர்த்தருடைய சித்தத்திற்கு செவி கொடுப்பீர்கள் என்று கர்த்தர் வெளிப்படுத்தினபடியால் வார்த்தையாகிய மகிமையின் கர்த்தருடைய சித்தத்தை செய்தியாக உங்களிடத்திற்கு கொண்டு வருகின்றேன். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். நன்றாக கவனி. இப்பொழுது நான் மனுஷரையா கர்த்தராகிய கிறிஸ்துவையா யாரை நாடி போதிக்கின்றேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கின்றேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாயிருந்தால் நான் கர்த்தராகிய கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்படுகின்ற இந்த அப்போஸ்தல நித்திய சுவிசேஷம் மனுஷனுடைய யோசனையின் படியானது அல்லவென்று உங்களுக்கு கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு முன்பாக தெரிவிக்கின்றேன். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதுமில்லை, ஒரு மனுஷனிடத்திலும் கற்றதுமில்லை. கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். இந்த அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் கர்த்தராகிய கிறிஸ்து எங்களை உத்தமர் என்றெண்ணியபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல, எங்கள் இதயங்களை சோதித்தருகிற கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கே பிரியம் உண்டாக பேசுகின்றோம். வேத வார்த்தையை சாட்சியாக கொண்டு இப்பொழுதும் மகிமையின் கர்த்தரின் இரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையாகிய விசுவாச பிரமாணமும் சுயாதீன பிரமாணமும் ஜீவ பிரமாணமுமான பூரண பிரமாணத்தில் மகிமையின் பிதாவை தேடி விசாரிக்கின்றவர்களுக்கு கர்த்தராகிய கிறிஸ்துவின் மகிமையை வெளிப்படுத்தி கிறிஸ்துவுக்குள் திறந்த வாசலை நோக்கி அழைக்கின்றோம். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். உபவாசம் பகுதி 1 என்ற தலைப்பிலே சகலரும் மகிமையின் கர்த்தரால் மீட்டு ரட்சிக்கப்பட்டு மகிமையில் பிரவேசிக்க கர்த்தராகிய கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உண்டான விசுவாச பிரமாணத்தை மகிமையின் பிதா தன்னுடைய காணக்கூடிய ரூபமான கிருபையினால் நமக்கு தந்தருளி அதை பிரதானமாக நிலைநிறுத்திய பின்பும் விசுவாசத்தால் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியாமல் ஆதாமை போல கீழ்ப்படியாமையால் மீறுதலுக்குள்ளான சகலரையும் ஒரே பாவத்துக்கு உள்ளாக்க மோசேயிடம் கொடுத்தனுப்பப்பட்ட நியாய பிரமாணத்தின் கிரியைகளுக்குள் மீண்டும் வஞ்சகமாக தள்ளப்பட்டவர்களுக்கு குடிக்க கொடுக்கப்படும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமான வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவாகிய மாம்ச உபவாசத்தை குறித்து கர்த்தராகிய கிறிஸ்துவின் சுத்தத்தை வார்த்தையாகிய மகிமையின் கிறிஸ்துவிடத்தில் கற்றுத் தேர்வோம். வாருங்கள். கர்த்தரின் சீசர்களுக்கு உபவாசத்தை குறித்த எச்சரிக்கை விடுக்கப்படுகிறதை கவனியுங்கள். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களிலே யோவான் ஸ்நானகனுடைய சீஷர்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவினிடத்தில் வந்து, நாங்களும் பரிசேயரும் அநேக தரம் உபவாசிக்கின்றோமே, உம்முடைய சீஷர் உபவாசியாமல் இருக்கிறது என்னவென்று கேட்டார்கள். அதற்கு
வார்த்தையினால் என்னை ஜெனிப்பித்த மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்து கலாத்தியர் 5:4 எழுதியிருக்கிறபடி மாம்ச கிரியைகளினால் தங்களை நீதிமானாக்க விரும்பியதால் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையிலிருந்து விழுந்து போவதனால் துயரப்படுகிறவர்கள் இவர்களே என்றும் பழைய உடன்படிக்கையின் முறையின்படி மாம்ச உபவாசத்தால் துயரப்படுகிறவர்கள் என்றும் அவர்களுடைய அவிசுவாசத்தால் அதற்கு முன்பாகவே பரிசுத்த ஆவியை அவர்கள் இழந்து போய்விட்டார்கள் என்றும் மகிமையின் பிதா அவருடைய மகிமையை கண்டவனுக்கு வெளிப்படுத்துகின்றார். கிருபையின் காலத்துக்குள் இருப்பவர்களே, இப்பொழுதாவது இந்த அப்போஸ்தல நித்திய சுவிசேஷ உபதேசத்தை உங்களால் உணர முடிகின்றதா? மாம்சத்தில் பசியிலும் தாகத்திலும் இருப்பது உபவாசம் அல்ல. இதுவா உபவாசம்? பசியிலும் தாகத்திலும் இருப்பது கர்த்தருடைய பார்வையிலும் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷ உபதேசத்திலும் உபவாசம் அல்ல என்று உபதேசித்ததை 2 கொரிந்தியர் 11:27 உங்களுக்கு உறுதிப்படுத்தி இரண்டும் வேறு வேறானவை என்பதை கர்த்தருக்கு முன்பாக உங்களுக்கு வெளிப்படுத்துகின்றது. அழைக்கப்பட்டவனே, நீ வஞ்சகர்களால் வஞ்சிக்கப்படாதபடிக்கு உன் கண்களால் காணும்படியாக வேத வாக்கியங்களை கொண்டு உங்களுக்கு வெளிப்படுத்துகின்றோம். வார்த்தையாகிய சர்வவல்லமையுள்ள கர்த்தருக்கு செவிகொடு. மேலும் பரிசுத்த ஆவியானவரை இழந்து போனவர்களின் உபவாசத்தை இப்பொழுது மாம்சத்தில் நீ நிறைவேற்றிக் கொண்டிருப்பதை குறித்து மகிமையின் கர்த்தரே உனக்கு வெளிப்படுத்துகின்றதை நன்றாய் கவனிக்கும்படியாக மீண்டும் அழைக்கின்றேன். மத்தேயு 9:14-15 வெளிப்படுத்தியபடி கர்த்தருடைய பார்வையில் வெறும் துயரப்படுதலே அந்த மாம்ச உபவாசம் என்று உபதேசித்த கர்த்தர் அதை மார்க்கு 2:18-20 லூக்கா 5:33-35 மீண்டும் உங்களுக்கு விளங்கும்படியாக உறுதிப்படுத்துகின்றார். அழைக்கப்பட்டவர்களே, ஒருவரும் காணாதவரும் காணக்கூடாதவருமாகிய மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்து இயேசு பரிசுத்த ஆவியானவராக உங்களுக்குள் வாசமாய் இருக்கவில்லை என்பதின் வெளியரங்கமான அடையாளமே இந்த மாம்ச உபவாசம். அதை மாம்சத்தில் நிறைவேற்றுகின்றவர்கள் மகிமையின் பிதா தங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவராக வாசமாய் இருக்கவில்லை என்று சகலரும் அறிந்து கொள்ளும்படி உங்கள் ஆவிக்குரிய வாழ்வின் அவலநிலையை குறித்து பகிரங்கமாக சகலருக்கும் அறிக்கையிடுவதே இந்த மாம்ச உபவாசம். அதாவது மாம்ச உபவாசமாய் இருக்கிறவர்களிடத்தில் நித்திய ஜீவன் இல்லை. கர்த்தருடைய இரத்தத்தினால் அவர்கள் கழுவப்படவும் இல்லை. பரிசுத்த அலங்காரத்தை தரித்துக் கொள்ளுதலாகிய மகிமையின் கிறிஸ்துவை தங்களுக்குள் தரித்துக் கொள்ளவும் இல்லை. தங்களுக்கும் மகிமையின் பிதாவாகிய கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று மாம்ச உபவாசத்தால் அறிக்கையிடுவது மட்டுமல்லாமல் 2 கொரிந்தியர் 11:1-4 அப்போஸ்தலர்களால் உபதேசிக்கப்படாத வேறொரு இயேசுவை அல்லது நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவினிடத்தில் பெற்றிராத வேறொரு ஆவியை அல்லது அப்போஸ்தலர்களால் அறிவிக்கப்படாத வேறொரு சுவிசேஷத்தை நீங்கள் கர்த்தராகிய வார்த்தையில் இல்லாத ஆலயங்களிலும் சபைகளிலும் உபதேசங்களிலும் கோட்பாடுகளிலும் பெற்று அதை மாம்சத்தில் நிறைவேற்றி நன்றாய் சகித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை உங்களுடைய அட்டூழியக்காரர்கள் மட்டுமல்ல, சத்துருவும் கண்டு சந்தோஷப்படும்படியாக வெளியரங்கமாக நீங்கள் அறிக்கையிடுவதே உங்களுடைய இந்த மாம்ச உபவாசம் என்று மார்க்கு 2:18-20 லூக்கா 5:33-35 உங்களுக்கு வெளியரங்கமாக தீர்க்கமாக தீர்ப்பை எழுதியிருக்கின்றது சத்திய வசனம். ஆம், மார்க்கு 12:28-30 மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்து பிரதான கற்பனையாக அன்றும் இன்றும் வேத பாராயணுக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் நினைவூட்டினதை இன்று கட்டட ஆலயங்களினாலும் கட்டிட சபைகளினாலும் தனித்துவமான கோட்பாடுகளினாலும்
உங்கள் காணிக்கைகளினாலும் மாம்ச விருத்த சேதனங்களினாலும் நியாய பிரமாணத்துக்குள் தந்திரக்காரனால் பிணைக்கப்பட்டவர்களே, உங்களுக்கு மோசே மூலம் முன்பே கொடுத்தனுப்பப்பட்ட நியாய பிரமாணத்தில் உள்ள உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4 முதல் 9 வசனங்களில் சகலரையும் ஒரே பாவத்துக்குள்ளாகும்படி கொடுக்கப்பட்ட அந்த முதலாம் உடன்படிக்கையில் உள்ள உபாகமம் இணை சட்ட புத்தகத்தில் முன்னறிவித்து உபதேசித்ததை இப்பொழுதாவது கவனித்து இன்றைக்கும் தந்திரக்காரனின் தந்திரத்தினால் மாம்ச உபவாசத்தில் இருக்கும் நியாய பிரமாண கிரியைக்காரர்கள் மனம் திரும்பி உபவாசத்தை குறித்து உணர்ந்து தந்திரக்காரனின் மாம்ச உபவாசத்தை விட்டுவிட்டு கர்த்தராகிய கிறிஸ்துவுடன் நித்தியமாக உடன்வாசமாயிருக்க மகிமையின் பிதாவும் பரிசுத்த ஆவியுமாகிய கிறிஸ்துவுக்கு உங்கள் விசுவாசத்தால் கீழ்ப்படியுங்கள் என்று மீண்டும் மீண்டும் உங்களை அழைக்கின்றேன். ஏனென்றால் நியாய பிரமாண கிரியைக்காரர்களாகிய உங்களுக்கு அருளப்பட்ட பிரதானமான கட்டளையில் நீங்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் மாம்ச உபவாசம் ஒருபோதும் இல்லை என்பதை மீண்டும் மீண்டும் நினைவூட்டி எச்சரிக்கின்றேன். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கின்றது. ஆமென். கர்த்தராகிய கிறிஸ்துவின் விசுவாசி என்று தன்னை குறித்து அறிக்கையிட்டும் கிரியைகளினால் நீதிமானாக விரும்புகிறவர்களே, உங்களை வார்த்தையாகிய மகிமையின் பிதா எச்சரிக்கின்றார். மகிமையின் பிதாவின் தயவும் அன்புமாகிய கிருபையினாலே உங்கள் இருதயம் மகிமையின் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுகிறதே நல்லது என்று கர்த்தர் அறிக்கையிடுகின்றார். எபிரேயர் 13:9. அதை விட்டுவிட்டு போஜன பதார்த்தங்களின் மூலம் மகிமைக்குள் பிரவேசிக்க முயற்சி செய்கின்றவர்கள் பலன் அடையவில்லை என்பதை மீண்டும் உங்களுக்கு எபிரேயர் 13:9 மூலம் நினைவூட்டுகின்றோம். கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் சித்தம் நம்மை நிறைவேற கடவுது. ஆமென். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்ற இந்த எபேசியர் 5:8 எச்சரிப்பை உணர்ந்து நம்முடைய தேவனுக்கேற்ற கிரியைகளாகிய அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தை மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கென்று அவருடைய சித்தத்தின்படி மாத்திரம் நிறைவேற்றுவோம். அழைக்கப்பட்டவர்களுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கும் அனுப்பப்பட்டவர்களுக்கும் சேர்த்தே இந்த அப்போஸ்தல நித்திய சுவிசேஷம் இப்பொழுது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17-18 கட்டளை உள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவின் சுத்தப்படி அறிவிக்கப்படுகிறது. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். நீ உயிரோடு பூமியில் வாழும் இந்த கிருபையின் நாட்களில் சர்வவல்லமுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவின் அப்பம்புக்குதலில் பங்கு கொள்ள அதிகாலையில் சர்வவல்லமுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவோடு கூட சபை கூடி அவருடைய நேரடியான உபதேசத்திற்கு செவி கொடுத்து அதை உணர்ந்து கொள்வதனால் புசித்து உணர்த்தப்பட்டதை உங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தில் நிறைவேற்றுவதனால் பானம் பண்ணி உங்கள் விசுவாசத்தால் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியுங்கள். கடைசி வரையில் நிலைத்திருங்கள். கர்த்தரை அறிகிற அறிவில் வளருங்கள். அழைக்கப்பட்ட சகலரையும் அப்படியே மகிமையின் பிதாவாகிய கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்யுங்கள். பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராயிருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவுகூரும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகின்றேன். ஆமென். எங்கள் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷமாகிய இந்த 7ஆம் எக்கால சத்தம் உங்கள் இருதயத்தில் துணிப்பதாக. அழைக்கப்பட்டவர்களே, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தின்படி யோவான் 7:38 வழிநடத்துதலினால் எபிரேயர் 11:1 கட்டளையில் வெளிப்படுத்தினபடி யோவான் 14ஆம் அதிகாரம் 7 முதல் 11 வசனங்களின்படி உள்ள கர்த்தராகிய கிறிஸ்து தன்னையே மகிமையின் பிதாவென்று உங்களை நம்பச் சொன்னவைகளில் நீங்கள் உறுதியாயிருந்து ரோமர் 1:20 எழுதியிருக்கிறபடி உங்கள் மாம்சத்தின் கண்களில் மகிமையின் கிறிஸ்துவனிடத்தில் காணாததும் காணக்கூடாததுமாயிருக்கிற நித்திய வல்லமையையும் மகிமையையும் கர்த்தராகிய கிறிஸ்துவனிடத்தில் மாத்திரம் உள்ளது என்பதில் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 45ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் முன்னறிவித்து வெளிப்படுத்தினபடி உங்கள் முழு இருதயத்திலும் நிச்சயம் உள்ளவர்களாகி
இப்படி வேத வாக்கியங்களின்படி மகிமையின் கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசத்தில் மகிமையில் உள்ள தூதர்களும் ஆதி அப்போஸ்தலர்களும் இப்பொழுது நாங்களும் எங்கள் வீட்டாரும் நிலைத்திருப்பதைப் போல நீங்களும் உங்கள் வீட்டாரும் எங்களோடு கூட மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் இப்படி ஒரே சிந்தையாயிருந்து விசுவாசத்தால் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்திருக்க அழைக்கப்பட்ட உங்களுக்கு மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருக்கு முன்பாக அவருக்கென்று ஒளி வீசும் சபையாயிருந்து மீண்டும் கர்த்தரின் முகத்தின் மகிமையின் பெருமையை உங்கள் மேல் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷ வெளிச்சமாக பிரதிபலிக்கின்றேன். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தினுடைய சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுடைய கிருபையும் அவருடைய மனதுருக்கமும் அவருடைய தயவும் அவருடைய அன்பும் அவருடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் கர்த்தராகிய இயேசுவை என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட கர்த்தராகிய கிறிஸ்து என்று விசுவாசிப்பதால் கீழ்ப்படுகின்ற உங்கள் அனைவரோடும் கூட இம்மையிலும் காலத்தை தாண்டி மகிமையிலும் நித்திய நித்தியமாக நிலைத்திருப்பதாக. ஆமென். நீங்கள் கேட்ட இந்த செய்தியை மகிமையின் கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்ட தேவனுடைய சபையான சகோதர சகோதரிகள் யாவரும் கேட்க செய்ய வேண்டும் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஆமென்.